வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி ரோசாப்பூ துவையல், எங்கள் ஊர் ரோசாப்பூ துவையல் தான் அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து தஞ்சாவூர் உரப்பு சட்னின்னு ஒரு பேர் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது காலையில் அரைக்க பிறக்க அம்மாக்கள்லாம் தோசை ஊற்றிக்கிட்டு அம்மியில் வச்சு 1-2 நசுக்கி வச்சு ஒரு சட்னி அரைப்பாங்க. அந்த சட்னிக்கு டேஸ்ட்டு வேறு எதுவுமே இருக்காது. அந்த சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி சட்னியை தாளித்து எண்ணெய் பிரிய வச்சுட்டிங்கன்னா 3 நாளைக்கு கெட்டே போகாது. இப்போ கேஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி சட்னி ரெசிபிலாம் நமக்கு டெய்லி சட்னி அரைக்கிற வேலையை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப வந்து அதிகமாகலாம் தேவையில்லை. வரமிளகா, ஒரு தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் தாங்க செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். இது வந்து 1-2 நசுக்கி அம்மியில் செஞ்சிங்கன்னா, அம்மியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அம்மி இல்லை, அதனால் நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் செய்ய போகிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு 20 வரமிளகாய், என்னென்ன பொருள் எவ்வளோ சேர்க்குறேங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 20 வரமிளகாய், 20 பூண்டு பல். நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தோல் உரிக்காமே சேர்க்கலாம். நான் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க நான். ஏன்னா அப்படி தான் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. நிறைய தக்காளியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு தக்காளி வச்சாலே அப்படியே தண்ணியாக போயிடும். அந்த அளவுக்கு தான் வச்சு அரைப்பாங்க. நான் அதை தான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்காமலே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம தாளிக்க தான் போகிறோம். இது பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டவங்க எத்தனை பேருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் போகிற டைமில் இப்படி தான் 1-2 வச்சு நசுக்கி அம்மியில் வச்சு அரைச்சி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் ரோசாப்பூ துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றிக்கலாம். இது தண்ணி சேர்க்காமையும் நம்ம வந்து அரைச்சி கெட்டியாக துவைய மாதிரி வச்சுக்கலாம். இல்லை தண்ணி சேர்த்து சட்னியாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி சட்னியெல்லாம் தோசை நல்லா முருகலாக தோசை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் மிதக்க எண்ணெய் மொறுன்னு தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கார சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோசை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லாயிருக்கும். அப்படியே வந்து முருகலாக தோசை ஊற்றிடணும். இந்த மாதிரி கார சட்னி பக்கத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கிட்டே இருந்தால் சுட சுட வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இந்த சட்னிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரியெல்லாம் சிம்பிளாக ஒரு சட்னி ரெசிபி செஞ்சதில்லை. இது அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. அதை வீடியோவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். சின்ன ரெசிபியாக இருந்தால் கூட சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நிறையா வந்து நம்ம வச்சு அரைச்சி நம்ம ஒரு சட்னி அரைக்கிறத விட சிம்பிளாக உப்பு மிளகா வச்சு அரைச்சா கூட அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்னி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இறக்கிற வேண்டியது தான். இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு 3 நாளைக்கு இருக்குங்க. கைப்படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படுறப்ப எடுத்து வெளியில் வச்சுருந்து கொஞ்சமாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த கார சட்னி ரோசாப்பூ துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.